பிரதோஷம் நமது இந்து சைவ வழிபாட்டு முறைகளில் ஒன்றான பிரதோஷம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். பிரதோஷம் என்றால் என்ன? இதன் பலாபலன்கள் எவை? பிரதோஷ வழிபாட்டினை எவ்வாறு மேற்கொள்ளலாம்? அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதனை இந்த வீடியோவிலே இப்போது பார்ப்போம். தோஷம் என்றால் குற்றமுள்ளது என்று பொருள். பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்பதனை குறிக்கின்றது. எனவே பிரதோஷ அதாவது குற்றமற்ற வேளையிலே எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுவதனால் நம் தோஷங்கள் விலகும் என்பதே வழி வந்த நம்பிக்கையாகும். பிரதோஷ வேளையினை ரஜினி முக வேளை எனவும் அழைப்பார்கள். அதாவது இதற்கு இரவின் முகம் என்ற பொருளும் உண்டு. சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற காலம் சாயரட்சை பொழுதாகும். அதாவது மாலை வேளையே சிவபெருமானுக்கு உகந்தது. அதிலும் சோமவாரம் விசேடமானது. இதைவிடவும் மேலும் சிறப்பான நாள் மாசி மாதத்து மகா சிவராத்திரி. இவை அனைத்தையும் விட அதி விசேடமானதுதான் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ தரிசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் எவை என்பதனை இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பிரதோஷ தரிசனம் பெறுபவர்களுக்கு அனைத்து தேவர்களையும் தரிசித்து கிடைக்கக்கூடிய ஆசிகளும் நற்பலன்களும் கிடைத்துவிடும். வறுமையில் வாடுபவர்கள் இதனால் வறுமை நீங்கி நிம்மதி அடைவார்கள். தீராத நோய் துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள் இப்பிரதோஷ தரிசனத்தினால் நோய் பிணி அகன்று ஆரோக்கியமான நிலைக்கு திரும்புவர். இப்போது பிரதோஷ தரிசனம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பாற்கடலில் இருந்து எழுந்த ஆழகால விஷத்தினை உண்டபின் சயனித்திருந்த நஞ்சுண்ட கண்ட பெருமானாகிய எம்பெருமான் சிவபெருமான் எழுந்து தாண்டவமாடியது சந்தியா தாண்டவம் ஒரு சனிக்கிழமையில் மாலை வேளையில் என்பதனால் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பானது. அதிலும் மகா சிவராத்திரிக்கு முன்பு வரும் பிரதோஷம் சனிக்கிழமையில் வருமானால் அந்த பிரதோஷ தரிசனம் மிகவும் விசேடமானது என்பார்கள். அன்றைய தினம் ஈசனை தரிசித்தால் 1000 மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. தொடர்ந்து 14 ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செய்பவர்க்கு சிவயோக பதவி கிட்டும் என்பதில் ஐயம் இல்லை. பிரதோஷ வேளையில் எம்பெருமான் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், திருவிழா போன்றவற்றை நாம் தரிசனம் பண்ணுவதனையே பிரதோஷ தரிசனம் என்கின்றோம். அடுத்து இந்த பிரதோஷ தரிசனத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம்? ஆம், அதற்கான வழிகளை இப்போது பார்க்கலாம். பிரதோஷ காலத்திலே இயலுமானவர்கள் கோவில்களுக்கு சென்று நேராக ஈசனை அங்கே நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை நேரில் கண்டு வணங்குவதே நல்லது. இந்த வேளையிலே ஈசனின் கருவறை கோமுகம் அருட்சக்தியோடு காணப்படுவதால் அதனை பயபக்தியுடன் வணங்க வேண்டும். அத்துடன் ஈசனை நந்தியின் 2 கொம்புகளுக்கும் இடையே தரிசிக்க வேண்டும். ஏனெனில் அங்கேதான் சிவபெருமான் சந்தியா தாண்டவத்தை ஆடிக்காட்டி அருள் பாலித்தார். மேலும் பிரதோஷ வேளையில் இறைவன் ரிஷப வாகனத்தில் வீதியுலா வரும்போது 3வது சுற்றிலே ஈசான திக்கு அதாவது வடகிழக்கு திசையில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது அதிக புண்ணியத்தை தருவதாகும். ஈசான திக்கிலே
ஈசன் ஆலகால விஷமருந்தியதன் பின்னர் எழுந்து தாண்டவம் ஆடிய போது அங்கே பூத கணங்களும் பூத நிருத்தம் ஆடின. எனவேதான் அங்கே இதற்காக விசேடமான ராகம், தாளம், வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. பிரதோஷ வேளையிலே சமஸ்கிருத மொழி தெரிந்தவர்கள் ஸ்ரீ ருத்ரத்தையும் தமிழ் மொழியில் நீலகண்ட பதிகத்தினையும் பாராயணம் செய்து வழிபடுவது நன்று. இவ்வேளையிலே சிவபெருமானுக்கு வில்வ தலங்களால் மாலை தொடுத்து அலங்காரம் பண்ணி ஆராதிப்பதும் விசேடமாகும். மாலை வேளையில் வரும் பிரதோஷம் தினப்பிரதோஷம் எனவும், சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் எனவும், வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி நாட்களில் வருவது பட்ச பிரதோஷம் எனவும், மகா சிவராத்திரிக்கு முன்பு வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனவும் அழைக்கின்றார்கள். எம்பெருமான் சிவபெருமான் பாட்கடல் இருந்து எழுந்து வந்த ஆலகால விஷத்தினை உண்டதால் அதன் வெம்மை ஈசனை தாக்காமல் இருப்பதற்காக தேவர்கள் மயில் பீலி ஆலவட்டத்தினை சாமரையாக வீசி குளிர்வித்தார்கள் என்று புராண கதைகள் கூறுகின்றன. அதன் நினைவாகவே ஆலயங்களில் மயில் பீலி விசிறிகளால் சாமரம் வீசுவதை இன்றும் காணலாம். கடன் தொல்லையில் இருந்து விடுபட எண்ணும் அடியவர்கள் சனி பிரதோஷ வேளையிலே எம்பெருமானின் தரிசனம் பெற்றதன் பின்னர் தமது கடனிலே சிறிதளவையேனும் திரும்பச் செலுத்தினால் விரைவில் அவர்களால் அந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபட வழியுண்டாகும். அதுபோலவே பிரதோஷ வேளையிலே சிறிய அளவிலான பணத்தை ஏனும் சேமிக்க ஆரம்பித்தால் விரைவில் அதிக பணமும் தனதானிய விருத்தியும் உருவாகும். இப்போது பிரதோஷ வேளை பூஜையின் போது இடம்பெறும் அபிஷேகத்தின் பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாலினால் செய்யப்படும் அபிஷேகத்தால் நோய் தீரும், ஆயுள் அதிகரிக்கும். தயிரினால் செய்யப்படும் அபிஷேகத்தினால் சகல வளங்களும் உண்டாகும். தேன் அபிஷேகத்தால் நல்ல குரல் வளமும் பேசும் திறமையும் இனிய சாரீரமும் கிடைக்கும். பிரதோஷ வேளையிலே பழங்களினால் அபிஷேகம் புரிவதனால் பூமி நன்கு விளையும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதனால் செல்வம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும். பிரதோஷத்தின் போது நெய்யினால் அபிஷேகம் புரிய முக்தி நிலை கிட்டும். இளநீரினால் அபிஷேகம் நன்மக்கட்பேறு கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் எதிரிகள் ஒழிந்து எதிர்ப்புகளை விலக்கும். எண்ணெயிலால் ஆன அபிஷேகத்தினால் சுக வாழ்வு கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சந்தனத்தினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினால் சிறப்பான சக்தி கிடைக்கும், வெற்றியும் கிட்டும். மலர்களினால் அர்ச்சிப்பதாலும் வில்வ இலை அர்ச்சனைகளாலும் அனைத்து மங்களங்களும் உருவாகும். இறுதியாக எந்தெந்த கிழமைகளில் பிரதோஷ வழிபாடு செய்வதனால் என்னென்ன நற்பலன்கள் கிட்டும் என்பதனை காணலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இடம்பெறும் பிரதோஷம் சுப மங்களங்களை தரும். திங்கள் சோமவார பிரதோஷம் நல்லெண்ணம் நல்லருள் தரும். செவ்வாய் பிரதோஷம் வறுமை பட்டினி பஞ்சம் அகற்றும். புதன்கிழமை பிரதோஷம் நல்ல புத்திர பாக்கியம் புத்தி கூர்மையை உருவாக்கும். வியாழன் பிரதோஷம் திருமண தடைகளை நீக்கி மாங்கல்ய பலனை உண்டாக்கும். வெள்ளிக்கிழமை பிரதோஷம் எதிரிகள் எதிர்ப்பு சக்திகளை விலக்கி தைரியத்தை உருவாக்கும்.
சனி பிரதோஷம் அனைத்து துன்பங்களையும் விலக்கும். 108 சிவபூஜை செய்த நற்பலன்களை அருளும். தினமும் பிரதோஷ வழிபாடு புரிந்து வந்தால் அனைத்து நற்பலன்களையும் பெறுவதோடு வளமான வாழ்வுக்கும் வழிவகுக்கும். மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.